இந்த போட் நெக்கோட மார்க்கிங் வீடியோ தான் போட்டிருக்கேன் நான். நம்ம நார்மல் ப்ளவுஸில் வந்து பேக் நெக்கு வந்து எவ்வளோ எடுப்போமோ அதை விட 1 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். போட் நெக்குக்கு நான் 3 இன்ச்சு எனக்கு வருது, அதனால் 4 இன்ச்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து 2.5 வந்துச்சுன்னா நீங்கள் 3.5 எடுத்துக்கணும். கீழே வந்து நீளம் வந்து 3 வச்சுக்கணும். எந்த சைஸ்னாலும் 3 மட்டும் போதும். அதை வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி பாக்ஸ் போட்டுக்கணும். 4 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுறோம். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு. உங்கள் டிசைனை பொறுத்து உங்களுக்கு நிறைய டிசைன் அங்கே கேப் வேணும் இருந்துச்சுன்னா 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த டிசைனுக்கு வந்து 1/2 இன்ச்சு போதும். 1/2 இன்ச்சு வச்சுக்கிட்டு ½ இன்ச் எடுத்துகிட்டு மறுபடியும் என்னோடய மொத்த ப்ளவுஸோட லென்த்து வந்து நீளம் வந்து 10 இன்ச்சு வருது. 10 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மொத்தமாக மேலேருந்தே ஃபஸ்ட்ருந்தே. கீழே வந்து அதே 4 இன்ச்சு தான் அகலம். 4 இன்ச்சு வச்சுட்டு அதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். அவ்வளோதான், 2 பாக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மேலே கீழேன்னு மேலே வந்து இப்போ நம்ம போட் நெக் மார்க் பண்ணுறதுக்காக வந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கணும். 1 இன்ச்சு வச்சுக்கலாம், இல்லைனா 1/2 இன்ச்சு சைடில் ஸ்டார்டிங்கில் 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச் வச்சுக்கிட்டு அதை அப்படியே ஃப்ரீ ஹேண்டாகவே நம்ம வரைஞ்சால் அது கரெக்டாக இருக்கும் போட் நெக் மாதிரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஞ்சுக்கு ஸ்கேல் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இங்கே கீழே டிசைனுக்கு வந்து நம்மளாக ஃப்ரீ ஹேண்டாக வரைகிறது தான். நமக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அது இந்த பாக்ஸ்க்குள்ளே வரைஞ்சிட்டா முடிஞ்சு, அவ்வளோதான். இதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் அப்படிலாம் இல்லை, நமக்கு எப்படி டிசைன் தோணுதோ அப்படி வரைஞ்சிக்கிட்டா அவ்வளோதான். இந்த பக்கட்டும் அப்படியே அதே மாதிரி வரைஞ்சிட்டா அந்த போட் நெக் டிசைன் வந்து முடிஞ்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து மேலே வந்து நார்மலாக எப்பயும் போட் நெக் போடுறோமோ அவ்வளோ லென்த்தே வச்சுக்கிட்டு கீழே வந்து ரொம்ப உங்களுக்கு ஓப்பனாக தோணுச்சுன்னா நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு எவ்வளோ ஓப்பன் லென்த் வைப்போமோ அவ்வளோ லென்த் வச்சுக்கோங்க. நான் 3 இன்ச் வைப்பேன். அதே மாதிரி 3 இன்ச் வச்சு பாக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே அந்த டிசைனை வரைஞ்சிட வேண்டியதான். நீங்கள் வந்து இந்த மாடலில் இதுதான் மெஷர்மெண்ட் லென்த்து. உங்களுக்கு உள்ளே வந்து எந்த டிசைன் தோணுதோ அது போட்டுக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் கூட போட்டுடலாம், இல்லை ஹார்ட் ஷேப்பு, உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பை இந்த பாக்ஸ்குள்ளே வரைஞ்சிட்டா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.